வெல்கம் டு ஆத்மா. ஒரு குழந்தை இத்தனை பேரை கொல்லும் அளவிற்கு அதன் ஆதங்கம் ஏன் அத்தனை வலுவாக இருக்கிறது? குற்றத்தின் பாதிப்பால் கடைசி நிமிடங்களில் வேதனையோடு துடிதுடித்து இறக்கும் ஆத்மாக்களின் வெறியம் இத்தனை வலுவாக இருக்கிறது என்றால் குற்றத்தின் கொடூரத்தன்மையும் ஒரு காரணமாகவே இருக்கிறது. ஆனால் இந்த ஆத்மாக்களை தடுக்கும் சக்தி ஒன்று குறுக்கிட்டால் அந்த சக்திக்கு இந்த ஆத்மாக்கள் அடங்கிவிடுமா? அல்லது அந்த சக்தியையே இந்த ஆத்மாக்கள் அடக்கிவிடுமா? வாருங்கள் ஆத்மாவிற்குள் செல்வோம். சுஜித்ரா எங்க இருக்கா? அவ ரூம்ல தாங்க இருக்கா. நல்லா தெரியுமா? நான் தாங்க சாப்பாடு கொடுத்தேன். நீங்க சொன்ன மாதிரி அவ எங்கேயும் வெளியில போக முடியாத மாதிரி லாக் பண்ணிருக்கேங்க. ஏன் என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? அதையெல்லாம் அப்புறம் சொல்றேன். அவ ரூம்ல தான் இருக்காளான்னு நான் தெரிஞ்சுக்கணும். என்னங்க? அமைதியா ஏதாவது சொன்னா தானே தெரியும். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா? குழந்தையால நமக்கு எந்த நேரத்திலயும் ஆபத்து இருக்கு. குழந்தை நம்மளையே தொந்தரவு பண்றா. நாம என்ன தப்பு செஞ்சோம்? நாம தப்பு செய்யல, ஆனா நான் செஞ்சிருக்கேன். இப்ப அதுவா முக்கியம்? சாமியார் வந்துட்டாரு. எந்த நேரமும் நம்ம வீட்டுக்கு வந்துருவாரு. நம்ம குழந்தை உருவத்துல இருக்கிற அந்த ஆவிக்கு இன்னையோட குட் பை. டோர் லாக் பண்ணியா படுத்திருக்கட்டும். கதவை வெளியே பூட்டிரு. வெளியில லாக் பண்ண அவளால திறக்க முடியாதுங்க. பூட்டெல்லாம் தேவையா? நான் சொன்னா கேட்க மாட்டியா? அவ ஒன்னும் தெரியாத மாதிரி படுத்திருக்கா. அவ என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் பயந்து சாக வேண்டியதா இருக்கு. என்ன நடந்துச்சு நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அவளும் சொல்ல மாட்டேங்கிறா. மேகலா, எல்லா விஷயத்தையும் வெளிப்படையா பேச முடியாது. வெளியில சொல்ல முடியாத விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு. இப்போ நாம செய்ய வேண்டியது சாமியார் வர வரைக்கும் இவளை வெளியே விடாம பாத்துக்கணும். புரியுதா? நீ போய் கீ எடுத்துட்டு வா, பூட்டிடலாம். போ. ஏய், இப்ப எதுக்கு டோர் ஓபன் பண்ற? பசியோட இருப்பால, பாலை கொடுத்துட்டு அப்புறம் பூட்டிக்கலாம். அவளுக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம். என்னங்க நீங்க? நம்ம குழந்தை சுசித்ரா பசி தாங்க மாட்டாங்க. இங்க பாரு, இப்ப அவ நம்ம குழந்தை மட்டும் கிடையாது, அவளுக்குள்ள வேற ஒரு குழந்தையும் இருக்கா. சுசித்ரா உடம்புக்குள்ள இருக்கிறது வேற ஒரு குழந்தையா? ஆமா.
வாங்க ஐயா. நான் வெளியூர் போனதுனால உங்களோட தொடர்பு கொள்ள முடியல. நான் வர்றதுக்குள்ள என்னென்னமோ நடந்துச்சு போல இருக்கு. ஆமாங்க ஐயா, முக்கியமா எங்க பொண்ணு உடம்புக்குள்ள ஏதோ ஆவி இருக்கு. எங்க குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லாம பாத்துக்கணும். கவலைப்படாதீங்க ராஜ்குமார். என்னோட அனுபவத்துல எத்தனையோ பேய்களை பேசியிருக்கேன், விரட்டியிருக்கேன். உங்க பொண்ணுக்குள்ள இருக்கிற ஆவியை விரட்டுறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த நம்பிக்கையே வந்திருக்கு. என்னை விட என் மனைவி தான் ரொம்ப பயந்துட்டு இருக்கா. பயம் இருக்கதான் செய்யும். பெத்த பொண்ணு உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா இருந்தா யாரால தாங்கிக்க முடியும்? இப்ப அந்த குழந்தை எங்க? ரூம்ல வச்சு பூட்டி இருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. உள்ள போய் பாருங்க. சுச்சிமா, சுச்சி, என்னங்க சுச்சியை காணுங்க. சுஜி காணுமா? மேகலா, கதவு பூட்டி இருக்கும்போது அவ எப்படி வெளியே போனா? காற்றுக்கு பூட்டு போட முடியுமா? அவங்களுக்கு வாசக்கதவே தேவையில்லை. இங்க பாருங்க ஐயா, ஒவ்வொரு தடவையும் என் பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போகும்போது நடக்கக்கூடாத கொடுமையான விஷயமெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. நான் பக்கத்துல இருக்கும்போது நீங்க ஏன் பயப்படுறீங்க? எப்பேற்பட்ட ஆவியை அடக்கி பூமிக்குள்ள புதைச்சிருவேன். இப்ப அவளை எங்க போய் தேடுறதுன்னு தெரியலையே. எங்கேயும் போய் தேட வேண்டாம். நான் இருக்கிற இடத்துக்கு அவளையே இங்க வர வைக்கிறேன். உடனே யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இங்க பாருங்க, என்ன பண்ணணுங்கிறத நீங்களே பண்ணிடுங்க. யாகத்துக்கான அத்தனை பொருளோட நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்துரு. நான் போட்ட பூஜையில பூமியை கிழிச்சுக்கிட்டு எந்த சக்தியும் வெளியே வந்ததில்ல. இது மட்டும் எப்படி வந்தது? வேலை செய்யற இடத்துல திடீர்னு தோண்டிட்டாங்க. என்ன இது? எதுக்குமா திரும்ப வந்த? உன்னை வாக்குத்தா. உங்க அப்பா திட்ட மாட்டாரா? நான் வந்தது அவருக்கு தெரியாது. பாப்பா, அப்பாவுக்கு தெரியாம ஒரு தப்பு இல்லையாமா? தப்பு இல்ல. எங்களை தேடிதான் வந்தியா? ஆமா. எங்களை உனக்கு முன்னாடியே தெரியுமாமா? ஓ தெரியும். நாங்க யாரு? நீ என் அம்மா, அவர் என் அப்பா. அப்ப நீ? நான் தான் பப்பா. என் பப்பா எப்படி இருப்பான்னு தெரியுமா உனக்கு? இரு நான் காட்டுறேன். இங்க பாரு, இந்த போட்டோல இருக்கிறதா என் பப்பா. இந்த போட்டோல இருக்காளே இவதான் என் பப்பா. இந்த பப்பா தான் நான். நீ மஞ்சரியா? ஆமா. உனக்கு என்ன நடந்துச்சு? ஏன் இந்த உருவத்துல இருக்க சொல்லுமா? சொல்லுமா.
அழாத பாப்பா, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அது வந்து அன்னைக்கு நான் ஸ்கூல் விட்டு வந்தேனா, வா சாத்தானே, வா வா. என்னமாச்சு? ஐயோ, என்னாச்சு? அவ ஏன் இப்படி துடிக்கிறா? என்னை விட சொல்லுங்க. வா சாத்தானே வா. என்னை விட சொல்லுங்க. ஓடி வா. உனக்கு என்னாச்சுமா? வலிக்குதுமா. விட சொல்லுங்கம்மா. ஏதோ அப்பா, உனக்கு என்னமா? அந்த மந்திரவாதி என்னை இழுக்குறான். நீ என் ஜோதிக்கு முன்னால வா. சாத்தானே ஓடி வா. பாப்பா, பாப்பா, என்னங்க, நம்ம குழந்தைக்கு ஏதோ நடந்திருக்குங்க. அத சொல்லதான் நம்மள தேடி வந்திருக்கா. முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லலாம் வாங்க. வந்துகிட்டு இருக்கு. நம்மள தேடி வந்துகிட்டு இருக்கு. இப்ப வந்துடும். சிறுமி மஞ்சரியின் இறப்புக்கு ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருந்த சுஜியின் தந்தை ராஜ்குமாருக்கு உயிர் மீது எத்தனை ஆசை. பெரிய மந்திரவாதியின் துணையோடு தான் உயிர் பிழைக்க ஒரு யாகம் நடத்துகிறான் ராஜ்குமார். யக்ஷையின் துணையோடு யாகசாலையில் தான் மந்திர கோஷ முழக்கங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மஞ்சரியின் ஆத்மா இந்த மந்திர தந்திர யாகத்தால் கட்டுப்பட்டு விடுமா? தன் கொடும்பழியை தீர்த்து கொள்ளுமா? பழி உணர்ச்சிகளையும் அடக்க முடியாது, பாச உணர்ச்சிகளையும் அடக்கவே முடியாது. இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஆத்மாக்களுக்கும் பொருந்தும். தன் நிலைமையை விளக்க மஞ்சரியின் ஆத்மா தன் தாயிடம் போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் மந்திரவாதியின் மாயசக்தியால் அது முழுமையடையவில்லை. ஓடுகிறாள் ஓடுகிறாள், மாய மந்திர யாகங்களுக்கு கட்டுப்பட்டு ஓடுகிறாள். அதே சமயத்தில் காவல்துறையின் உதவியோடு சிறுமி சுஜியை தேடும் பணியில் மஞ்சரியின் பெற்றோர்கள். இனி நடக்கப் போவது என்ன? வாருங்கள் பார்க்கலாம். வா சாத்தானே ஓடி வா. வந்துட்டியா? வா
வந்துட்டியா? வா இங்கே. நான் தான் சொன்னேனே, ஏய் சைத்தான். எப்படி வந்த பாத்தியா? என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. வா இங்கே, வா. வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேல்ல, வாசப்படியிலே நின்னு கொண்டிருக்கிறாயே, வா இங்க. நீ இங்க வந்த பின்னாடி ஓடவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது. வா இங்க. சீக்கிரம் இங்க வா. உன்னால நடக்க முடியாது. முட்டி போட்டு வா, முட்டி போட்டு வா, வா. அப்படியே முட்டி போட்டு வா, வா. சைத்தானே, ஆட்டம் போறியா? என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. வா. நான் யாருன்னு தெரியுமா? உன்னை அடக்கி பூமிக்குள்ள புதைச்சிடுவேன். ஒரு தடவை செஞ்சத மறுபடியும் செய்வியா? இருக்கட்டும், எதுக்காக வந்திருக்கிற? உன்னை முடிச்சு கட்ட. திமிரா? ஆமா. இந்த பொண்ணை விட்டு வெளியே வா. வரமாட்டேன். ஏன் வர மாட்ட? இந்த பொண்ணு மட்டும் வாழணும், நான் மட்டும் சாகணுமா? அது ஓ விதி. எப்படியோ ஆகட்டும். இந்த பொண்ணு உடம்புல இருந்து நான் வாழ போறேன். எங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து நான் வாழ போறேன். அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நீ யாரு சம்மதிக்கிறதுக்கு? உன்னை நான் எப்படி கஷ்டப்படுத்த போறேன் பார். என்னை விட்டுடு. Please, என்னை விட்டுடு. அம்மா, please, என்னை விட்டுடு. வலிக்குது. வலிக்குது. என்னை விட்டுடுங்க. என்னை விட்டுடு. வலிக்குது. என்னை விட்டுடுங்க. அம்மா, அம்மா. வலிக்குது. வலிக்குது. ஏ சுஜி, ஏய் ஏய், இரு உன்ன. ஆத்மாவின் பலவீனத்தை யாரும் அவ்வளவு சீக்கிரத்தில் எளிதாக எடை போட்டு விட முடியாது. அந்த முயற்சியில்தான் சாமியாரின் சித்து வேலைகள் எல்லாம் மஞ்சரி ஆத்மாவிடம் சரணடைந்து விட்டது. சுஜியின் தந்தை ராஜ்குமார் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள என்ன செய்ய போகிறார்? ஆத்மா வெறும் குழந்தைதானே என்று மெத்தனமாக இருந்துவிட்ட ராஜ்குமாரை என்ன பாடுபடுத்த போகிறது மஞ்சரியின் ஆத்மா? ஒருவன் எல்லா தருணத்திலும் ஒரே குணாதிசயத்தோடு இருந்தால் அது நல்லதுக்கு வேண்டுமானால் நல்லதாக இருக்கும், ஆனால் கெட்டதுக்கு கெட்டதாகவே இருக்கும். அப்படி கெட்டவர்களில் ஒருவன்தான் இந்த சுஜியின் தந்தை ராஜ்குமார். அதில் எந்த மாற்றமும் இருக்கப் போவதில்லை. ஆனால் அடுத்தடுத்து நிகழப்போகும் சம்பவங்களும் நிகழ்வுகளும் அவனது உண்மையான சுயரூபத்தை தோலுரித்து காட்டுமா? வாருங்கள் பார்க்கலாம். ஏய் ஏய், ஏங்க என்னங்க பண்றீங்க? இவளை சுட போறேன். அவளை சுடுறதுக்கு முன்னாடி என்ன சுடுங்க. என்ன கொன்னுட்டு அப்புறம் என் குழந்தைய கொல்லுங்க. மேகலா, நீ அவளை சாதாரணமா நினைக்காத. அடுத்தவ என்னதான் கொல்ல போறா? ஏன் நான் இறந்த உனக்கு பரவாயில்லையா? உங்களை அவ எதுக்கு கொல்லணும்? காரணம் இருக்கு. நீ முதல்ல தள்ளிப்போ. இவளை நான் சுட்டு கொல்ல போறேன். நீங்க செஞ்ச தப்புக்கு ஏன் குழந்தைய ஏன் பழி வாங்குறீங்க? உன் புருஷன் நான் வேணுமா இல்ல உன் குழந்தை வேணுமா? ரெண்டுல ஒண்ணுதான் உயிரோட இருக்கணும். சொல்ல, உனக்கு யார் வேணும்? அம்மா, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. உன்னை சுட்டுவாருமா? நான் ஏற்கனவே
செத்துட்டேன். இன்னொரு தடவை என்ன கொல்ல முடியாது. நீ யாரு? ஏன் என் குழந்தையோட உடம்புக்குள்ள வந்து இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கற? என் குழந்தை என்ன பாவம் செஞ்சா? உங்க புருஷன் உங்க குழந்தைய வாழ வைக்கணும்னு நினைக்கிறாரு. இதே வயசுல இருந்த என்ன அநியாயமா சாகடிச்சிட்டாங்கம்மா. உன்னை சாகடிச்சிட்டாங்களா? ஆமாம்மா. ஒரு ஏழை தாய் தகப்பனுக்கு நான் மகளா பிறந்தேன். என் அம்மாவும் என் அப்பாவும் என் மேல உயிரே வச்சிருந்தாங்க. கான்வென்ட்ல படிக்க வச்சு என்ன பெரிய ஆள் ஆக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அப்படிப்பட்ட என்ன பண்ணாங்கன்னு உங்க புருஷகிட்ட கேளுங்கம்மா. ஏங்க, நீங்க தப்பு பண்ணிட்டு எதுக்கு அவளை சொல்றீங்க? என்ன தப்பு பண்ணீங்கன்னு நான் ஸ்ட்ரைட்டா கேட்டப்ப நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்ப செத்து போன குழந்தைய வந்து கேக்குது. என்ன நடந்தது சொல்லுங்க. நான் சாவோட உச்சியில் நிக்கிறேன் மேகலா. சுயநலத்திற்காக தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள பெற்ற குழந்தை என்றும் பாராமல் சிறுமி சுஜியை துப்பாக்கியால் சுடத் தயாராகும் ராஜ்குமாரின் தீய குணத்தைக் கண்டு அவரது மனைவி அதிர்ச்சி அடைகிறாள். எச்சரிக்கையும் கொடுக்கிறாள். இதில் எதையும் பொருட்படுத்தாமல் தவறு மேல் தவறு செய்து கொண்டிருக்கும் ராஜ்குமாரின் நிலை இனி கவலைக்குரியதுதான். நடக்கப் போவது என்ன? நாளை வரை காத்திருப்போம்.